வருது. அப்போ ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் திருச்சபைக்கு ஏதோ ஒரு தேசத்தில் திருச்சபையில் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துட்டே தான் இருந்திருக்கு. ஆராதனை கூடத்தில் வந்து அங்கே இருக்கிற பைபிளை கிழித்து அங்கே கொண்டு வந்து அவங்க கொடியை நாட்டி அங்கே கொண்டு வந்து அவங்களுடைய விக்கிரகத்தை வச்சு அங்கே இருக்கிற மக்களை அவங்க அடித்து அவங்கள தொந்தரவு பண்ணி அவங்கள வேதனைப்படுத்தி வர்ற காரியங்கள் நூற்றாண்டு தோறும் நடக்கிறது. இதுதான் அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி செய்கிறவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள், அப்படி செய்கிறவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். தேவனாலே அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய பயங்கரமான நியாய தீர்ப்பு வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தானியேல் 11ஆம் அதிகாரம். மேதியனாகிய தரியோ, புரிஞ்சவங்களுக்கு பெர்சியனாகிய கோரேசு, மேதியனாகிய தரியோ, இது அவனுடைய முதலாம் வருஷத்தில் நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். யாரு பாருங்க, தானியேல் யாருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு? ராஜாவுக்கு உதவி செஞ்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை எந்த இடத்துல வச்சிருக்காரு பாருங்க. ஒரு புறஜாதி ராஜாவுக்கு ஒரு ஆலோசகராக கர்த்தர் தானியேலை உயர்த்தி வச்சிருக்கார். இப்போது நான் மெய்யான செய்தி உனக்கு அறிவிப்பேன், இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே இப்போ சொல்லப்படுது. இப்போ அவனுக்கு தரிசனத்தில் வருது. இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் வருவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னும் 3 ராஜா வருவாங்க. அப்புறம் 4வது ஒருத்தன் வருவான். அவன் எல்லாருலேயும் மகா ஐஸ்வர்ய சம்பந்தனாகி தன் ஐஸ்வர்யத்தை 4வது ஒரு ராஜா வருவார் அப்படின்னு சொல்கிறார். 4வது ராஜா வருவாங்க. இப்போ முதல் 3 ராஜா, அப்புறம் 2வது அடுத்த ராஜா வருவான். 4வது ராஜா ரொம்ப பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தனாக இருப்பான். பலம் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவானா. ஆனாலும் 3ஆம் வசனம், பராக்கிரமுள்ள ஒரு ராஜா, யாரு? இந்த கிரேக்க ராஜாவே அலெக்சாண்டர். அது அவன் பிரபலமாக ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். இது எல்லாமே கர்த்தர் கிரியை செய்கிற ஒன்று. இது எல்லாமே தேவனே கிரியை செய்கிறார். இது நம்ம நினைக்கிற மாதிரி இது எல்லாமே தற்செயலாய் நடக்கிற சம்பவங்கள் அல்ல. இவைகள் எல்லாம் நியமிக்கப்பட்ட, முன் தீர்மானிக்கப்பட்ட சம்பவங்கள். நம்ம நிறைய நேரம் நடக்கிற பாருங்க, திடீரென்று ஒன்றும் திடீரென்று நடப்பதில்லை. கர்த்தர் சகலவற்றையும் எழுதி. முந்தின வசனத்தில் பார்த்தீங்களா, சத்திய 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வந்துச்சு. நான் அதை உங்களுக்கு 21ஆம் வசனம், சத்திய எழுத்தில் கண்டிருப்பதை நான் உனக்கு தெரிவிப்பேன். என்ன எழுதியிருக்கிறதுன்னா, அல்லேலூயா,
என்ன எழுதியிருக்கிறதுங்கிறத நான் உனக்கு, அது யாராலும் வேறு தேவனாலே அன்றி அங்கே எழுதப்பட்டது. அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் அது எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன சம்பவிக்கும் என்றும் எந்தெந்த தனிநபர்களுக்கு என்னென்ன சம்பவிக்கும் என்றும் சத்திய எழுத்தில் எழுதியிருக்குது. அந்த எழுதியிருக்கிறதை தேவனை ஆளே அல்லாமல் வேறு ஒருவராலும் அது என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அவராகவே தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தினால் ஒழிய வேறு ஒருவராலும் அதை அறிந்து கொள்ளவும் முடியாது. போகட்டும். இப்போ சொல்கிறார், நடந்தது, அவன் வருவான், எழுமின பின்பு அந்த ராஜ்யம் உடஞ்சி போயிடும். யார்? அவன் எழுமின பின்பு, இந்த அலெக்சாண்டர் எழுமின பின்பு அவன் செத்து போவான். வானத்தின் 4 திசைகள்லையும் அவனுடையதான அந்த இது என்ன செய்யப்படுமா, திசை பகுப்படும். அது அவனுடைய சந்ததி யாருக்கல்ல, அவன் கல்யாணம் கட்டினான்னு தெரியல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல, அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறு 4 பேர், நான் என்ன சொல்கிறாங்க, ஒரு 4 தளபதி இருந்ததாக சொல்கிறாங்க. அதில் ஒரு தளபதி பேர் செல்யூக்கஸா. அவன் சீரியா அப்புறம் கிழக்கு பகுதியும் ஆண்டு வந்தானா. செல்யூக்கஸுங்கிறவன் அவன் கையில் தான் என்ன இருந்துச்சான், இஸ்ரேல் தேசம் இருந்துச்சான் செல்யூக்கஸு. அவன் வடக்கு ஆளுகை செய்தான். லிசிமாக்கஸ்னு ஒருத்தர் இருந்தான். அவன் மத்திய தரைக்கடலுக்கு பகுதி, அந்த பகுதியாகிய ஆசியா மைனர், அந்த பகுதியில் சின்ன ஆசியா பகுதியில் அவன் இருந்தானா. அப்புறம் தாலமின்னு ஒருத்தர் இருந்தானா, அவன் எகிப்து தெற்கு பக்கம் இருந்தானா. கெசாண்டர்னு ஒருத்தர் இருந்தானா, அவன் மாசிடோனியா பகுதிக்கு பொறுப்பாக அவன் இருந்தான். அதாவது அந்த மத்திய தரைக்கடலில் உள்ளதான வடக்கு பக்கம் இருந்தது லிசிமாக்கஸ், தெற்கு பக்கம் இருந்தது கெசாண்டரா. இப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு. இதில் என்னென்னா, இந்த இஸ்ரேல் தேசம் இருக்குது பார்த்தீங்களா, பாலஸ்தீன தேசம், எருசலேமு. ஆமாம், எருசலேமுக்கு ஆண்டவர் அதை கொஞ்சம் வித்தியாசமாக தான் வச்சுருந்துருக்காரு. செல்யூக்கஸுக்கும் தாலமிக்கும் நடுவில் இருந்துச்சான். சில காலம் செல்யூக்கஸனுடைய ஆட்சியில் இருந்துச்சான், சில காலங்கள் தாலமினுடைய ஆட்சியில் இருந்துச்சான். செல்யூக்கஸ் ஆட்சி கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சான், வடக்கு ராஜ்யம். ஆனால் தெற்கு ராஜ்யமாக தாலமி பகுதி கொஞ்சம் கூட கடினமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் கடினமாக இருந்துச்சு, ஒருத்தர் சரி, இந்த ஆளுகை இருந்துச்சு. இதில் என்னென்னா, தென்றிசை ராஜா கொஞ்சம் பலவானாக இருப்பானா, அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கலும் பலவானாகி ஆளுகை செய்கிறானா. இருக்கிறதுலையே அது. அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடு சம்பந்தம் கலக்கிறாங்களா. தென்றிசை ராஜாவும் வடதிசை தாலமியும் செல்யூக்கஸும் ஒருத்தருக்கு என்ன செய்கிறாங்களா, அவங்க கொடுக்கல் வாங்குறாங்க, பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுக்குறாங்க, அதனால் புயபலம் வருதான். இதெல்லாம் நடந்ததாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்ததாகவும் கிரேக்க சாம்ராஜ்யத்தில் அந்த பெர்னிகேயா அந்த மாதிரி சில ஆட்களெல்லாம் பற்றி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க சொல்லுகிற விஷயங்களை கிளியோபட்ரா இப்படிப்பட்டதான சில ஆட்களை பற்றிலாம் சொல்லுகிறதாக இதுலேருந்து விளக்கங்களை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இப்போ படிக்கிறது ஒரு 10-15 நிமிஷம் விஷயங்களை நாம் கற்றதும் பெற்றதும். என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்காங்க, நடக்கிறதெல்லாம் கர்த்தருடைய சத்திய வேத எழுத்தில் எழுதியிருக்கிறபடியே மனுஷனால் ஆகிறது ஒன்றும் இல்லை. அப்படி மனுஷனுக்கு ஆண்டவர் சுய சித்தத்தை கொடுத்திருந்தாலும் அவர் அதற்கும் ஒரு எல்லையை கர்த்தர் வச்சிருந்தார். அவனுக்கு சுய சித்தத்தை கொடுத்திருந்தார். அவன் எங்கேயும் போகலாம், எப்படியும் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், அவன் தன் இஷ்டத்துக்கு நடக்கலாம். ஆனாலும் அவனுக்கு ஒரு என்ன வச்சுருந்தாரான், ஒரு எல்லை. அதாவது அவனுடைய வாழ்நாள் எல்லை. உங்களுக்கு என்ன ஆட்டம் போட்டாலும் பாட்டம் போட்டாலும் அது அவனுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த 70 வருஷம் அந்த 80 வருஷத்துக்குள்ள ஆட்டம் பாட்டம் ஒரு எல்லை வைத்திருந்தார். தம்முடைய திட்டத்தை என்ன செய்தார், அவர் அதுக்கு தக்க மாதிரி என்ன செய்தார் என்றால், அதாவது அவருடைய திட்டத்தை பற்றி சொல்லுவாங்க டைனமிக் பிளானா. அதாவது இந்த மனுஷர்கள் நடந்து கொடுக்குற விதத்துக்கு தக்க அவருடையதான திட்டம் என்ன செய்தால் தகவமைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆனால் நடக்கிறது என்ன செய்யும், கட்டாயம் நடக்கும். ஆனால் என்ன செய்யணும், காலங்கள் என்ன செய்யலாம், முன்ன பின்ன அந்த நபர்களை பொறுத்து அமைகிறது. அதாவது எப்பவுமோ இந்த யூதர்கள் என்ன செய்ய சிறைப்பட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் ஒரு சிலருடைய ஜபத்தினாலும் ஒரு சிலருடைய கண்ணீர் வேண்டுதலினாலும் என்ன செய்ய காலங்கள் தள்ளி போடப்பட்டது. இப்போ மோசேனுடைய காலத்தில் பாருங்கள், நான் அவளை அத்தனை பேரையுமே அழித்து போடுவேன்னு ஆண்டு சொன்னார். அதே மாதிரி என்ன செய்தார், எல்லாரையும் அழித்து போட்டார். ஒரே நாள் அழித்து போடாமல் 40 வருஷத்தில் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த சந்ததி முழுவதும் அழிந்து போனதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அல்லவா. அதுதான் நடக்கும், அதான் திட்டம். இவங்க யாருமே அங்கே போய் சேர முடியாதுங்கிறது.
ஏன்னா அவர் தங்கள் அவிசுவாசத்தினாலும் தங்கள் கீழ்ப்படியாவினாலையும் இழந்து போனார்கள். நாமும் இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம். நாமும் விசுவாசிக்கிறவர்களாகவும் கீழ்ப்படுகிறவர்களாகவும் கர்த்தரை பிரியப்படுத்துவர்களாகவும் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. சரி, அப்போ அவளை பெற்றவனும் அவளை காலங்களை பலப்படுத்தினவனும் ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. ஆனாலும் அவளுடைய பேர்களின் கிளையாகிய ஒருவன், அதுக்கெல்லாம் பேர் இருக்குது. பின்னால் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவனைத்தான் பற்றி எல்லாம் சொல்கிறோம் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த பெண்களை வச்சே ஒரு சரித்திரம் இருக்குது. அவளுக்கு அந்த அந்த ஒரு ஒரு இந்த பெண் அதிபதிகள் எழும்புறாங்க பாருங்கள், பெண் ராஜாக்கள் எழும்புறாங்க பாருங்கள், இந்த ராணிகள் எழும்புறாங்க பாருங்கள். அங்கங்கே அந்தந்த காலகட்டத்தில் ஒரு ராணி அம்மா எழும்புறாங்க. அதெல்லாம் இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. அவளுடைய வேரில் ஒரு வர்றான். அவன் இராணுவத்தோடு வடதிசை ராஜாவோடு, இப்போ வடக்குக்கும் தெற்குக்கும் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் சண்டை இருந்துகிட்டே இருக்குது. வடக்குக்கும் தெற்குக்கும், வடதிசை ராஜா தென் திசை ராஜா. அது இந்தியாவில் இருக்கட்டும், அது வட அமெரிக்கா தென் அமெரிக்காவாக இருக்கட்டும், ஸ்தோத்திரம், அது வட ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், அது வட கொரியா தென் கொரியாவாக இருக்கட்டும், ஸ்தோத்திரம், அது வடக்கு சீனா தெற்கு சீனாவாக இருந்துட்டு போகட்டும், எல்லா பக்கமும் இருக்குது. எல்லா பக்கமும் ஒரு 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 இந்திய தேசத்திலே வட இந்தியா தென் இந்தியான்னு இருக்கிற பிரச்சனை நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு ஒரு பட்டணத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு பக்கத்துக்கும் தெற்கு பக்கத்துக்கும் ஒரு பிரச்சனை தான். இது நடந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய விலையேற பெற்ற காரியங்கள், பொண்ணு பாத்திரங்களுக்கு எகித்து கொண்டு வர மட்டும் சில வருஷம் வடதிசை ராஜா நிலையாய் நிற்பான், அப்புறம் திரும்பி போவான். அவனுடைய குமாரன் 10ஆம் வசனம், குமாரர்கள் யுத்தம் செய்ய எத்தனிப்பாங்க, சேனையை கூட்டுவாங்க, யுத்தம் கலந்து சேருவாங்க, அப்புறம் கடுங்கோபம் கண்டு போவான். இதெல்லாம் அங்கே அப்படி வரிசையாக சொல்லப்பட்டிருக்கு. 12ஆம் வசனம், அவன் அநேகம் ஆயிரம் சாகடிப்பான், ஆனாலும் தோற்று போவான். அதுக்கப்புறம் முந்தைய இதெல்லாம் நடந்திருக்குதுங்க. இதெல்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் அதான் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தீர்க்க தரிசனத்தினுடையதான மிகப்பெரிய ஒரு 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 சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த சம்பவம் வருஷத்துக்கு வருஷம் நடக்குது. ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு நடக்குது. அந்தந்த காலகட்டத்தில் இந்த இந்த கேரக்டர் மாதிரி ஒரு அவள் ஒரு அவள் அங்கே வர்றாங்க. ஏதாவது ஒரு 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 பெண் கேரக்டர் வருது. ஆமாம், அப்படி ஒரு அம்மா வர்றாங்க. அந்த அம்மா அங்கே ஒரு பெரிய ஆட்டம் ஆடுறாங்க. அது அவங்க பார்க்குறோம். எப்படி ஏசபேல் ஒரு ஆட்டம் ஆடினாலோ, எப்படி அத்தாலியால் ஒரு ஆட்டம் ஆடினாலோ, அதை மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 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 அம்மனியுடையதான செயல்பாடுகள் கொஞ்சம் மிகுதியாக இருந்ததை இங்கெல்லாம் காட்டுது. அப்புறம் தென் திசை விரோதமாக அநேகர் எழுப்புவாங்க போட்டு இந்த 14ஆம் வசனம், உன் ஜனத்தில் உள்ள துண்டரிக்கக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். இந்த துண்டரிக்கக்காரங்கன்னு சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் தீவிரவாதிகள், வன்முறையாளர்கள். இவங்க தான் செலோத்தையர் என்று சொல்லப்பட்டவங்க, மக்கபேயர்கள் என்று சொல்லப்பட்டவங்க. ஒரு சின்ன அடையாளம் காட்டிட்டு நான் போகிறேன். ஏன்னா இதை நான் தொடுவேன் என்றால் நீண்ட நேரம் அதுக்கு நமக்கு ஆகிவிடும் சொல்வதற்கு. தரிசனம், எந்த தரிசனம்? நம்ம அதாவது ராஜ்யம் கர்த்தருடையதாகும். தேவனுடைய கர்த்தருடைய ராஜ்யம், இந்த பூமியிலே கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது தான் தரிசனம். அப்புறம் வடதிசை ராஜா கொத்தளம் போடுவான், அரணுக்கு பிடிப்பான், நில் எதிர்க்கு பலன் இராது. 16, தன் இஷ்டப்படி செய்வான், அவனுக்கு நிலவிப்பான், சிங்காரமான தேசத்தில் தங்குவான், எல்லாம் அவன் கைவசமாகும். இது ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு அது என்ன ராஜான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது தென்திசை ராஜாவின் புயபலம். தென்திசை ராஜா வர்றான், அப்புறம் அதுக்கப்புறம் வடதிசை ராஜா வருது, எல்லாம் சேர்ந்து ஒரு கன்னி பெண்ணை கொடுப்பான். அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே நிறைய சொல்லப்படுகிறத நாம் பார்க்குறோம். இதில் வேற 20 செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரன் ஒன்றை திரிய பண்ணுகிற ஒருவன், அது ஒரு 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 தருதலை அப்படின்னு சொல்கிற பாருங்க. ஒரு 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 விதமான ஒரு பிடிப்பில்லாத ஒரு ராஜ்யம், ஒரு முட்டாள்தனமான ஒரு ராஜ்யம். ஒரு முட்டாள் ராஜா கையில் கிடைக்குமா? அவன் கடைசியில் கோபம் யுத்தம் இல்லாமல் கடைசி செத்து போவானா? அவன் சாணத்தில் ஒரு அவமதிக்கப்பட்ட ஒருத்தன் வருவானா? இவன்லாம் ராஜாவான்னு கேட்குற மாதிரி அவனுக்கு மேன்மையை கூடாது இருப்பாங்களாம். அப்புறம் அவன் கொஞ்சம் சமாதானமாக இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்குவான், அவன் திறமையாக பேசி. அப்புறம் அது முறியடிக்கப்படுமா? இப்படி அந்த சூதா நடக்கிறது, தந்திரம் பண்ணுறது, மாயம் பண்ணுறது, ஏமாத்துறது,
வஞ்சகம் பண்ணுதல், பில்லி சூனியம் செய்வன இவைகளை நம்புதல், நரபலி கொடுத்தல், பலவிதமான மார்க்க சம்பந்தமான காரியங்களை இதெல்லாம் அங்கே இருக்குமா. 24 தேசம் சுக வாழ்வோடு சம்பூரணத்தோடு இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து பிதாக்களும் தன் பிதாக்களும் செய்யாததை செய்து கொள்ளையிடுவான், சூறையாடுவான், பொருளை அவளுக்கு இறையத்து பங்கிட்டு அரண்களுக்கு உபாயங்களை யோசிப்பான். இப்படி போகுமா. இப்படி போய் சண்டை 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 நிறைய பேர் கொலையின்று போகிறது. 27 வசனம், இவனை எல்லாம் சண்டை போட்டு 2 ராஜாக்களும் படைசனை வல்லவர் கோடிக்கான நிறைய ஆயிரக்கணக்கான ஆட்களை சாக கொடுத்துட்டு சண்டை போட்ட 2 பேரும் உட்காந்து பேசுவாங்களாம். 27 இதெல்லாம் நடக்கு பாருங்கள், இன்றைக்கும் நடக்குது. 2 ராஜாக்கள் தீமை செய்ய நினைக்குமா. ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரே பந்தியில் உட்காந்துக்கிட்டு 2 பேருமே பொய் பேசுவாங்களாம். பார்த்துருக்கீங்களா? 2 பேருமே ஒரு பக்கம் கையை கொடுப்பாங்களாம், ஒரு பக்கம் பின்னால் 2 பேருமே பின்னால் ஏவுகணை வச்சுக்கிட்டு முன்னால் கை கொடுக்குறதெல்லாம் சில ஃபோட்டோவில் போடுவாங்க. அதெல்லாம் இது தான். ஒரே பந்தியில் இருக்கிறாங்க, பேசுகிறது என்னவோ சமாதானம் தான், ஆனால் பின்னால் கையில் வச்சுருக்கிறது என்னவோ ஏவுகணையாம். இதுதான். ஆனால் அதெல்லாம் அவங்க பொய் பேசுவாங்க. இவங்களுடையதான ஆட்சியே பொய்யில் தான் இருக்குமா. பொய் ஏமாத்து புரட்டு மக்களை வஞ்சிக்கிறது தான். ஆனால் அது வாய்க்கிறது இல்லைங்கிறாங்க. குறித்த காலத்துக்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அப்புறம் எல்லாம் நடந்து நோவடைவாள் இப்படி தொடர்ந்து அதை பற்றி நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 31 வசனத்துக்கு வாங்க. பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவானா, அன்றாட பலியை நீக்குவானா, பாலாக்கும் வருவப்பை அங்கே வைப்பானா. இது அந்தியோக்கியஸ் எப்பிபானஸ்ங்கிறவன் வாழ்க்கை அவனுடையதான காலகட்டத்தில் சரித்திரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் வரும். தானியேல் அந்த 9ஆம் அதிகாரம் சொன்ன மாதிரி இன்னும் ஒன்று வருது. அப்போ ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் திருச்சபைக்கு ஏதோ ஒரு தேசத்தில் திருச்சபையில் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துட்டே தான் இருந்திருக்கு. ஆராதனை கூடத்தில் அங்கே இருக்கிற பைபிளை கிழித்து அங்கே கொண்டு வந்து அவங்க கொடியை நாட்டி அங்கே கொண்டு வந்து அவங்களுடைய விக்கிரகத்தை வச்சு அங்கே இருக்கிற மக்களை அவங்க அடித்து அவங்கள தொந்தரவு பண்ணி அவங்கள வேதனைப்படுத்தி வர்ற காரியங்கள் நூற்றாண்டு தோறும் நடக்கிறது. இதுதான் அங்கே வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி செய்கிறவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள், அப்படி செய்கிறவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். தேவனாலே அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய பயங்கரமான நியாய தீர்ப்பு வருகிறது. அவர்களுக்கு ஐயோன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் நடக்குமா? உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணுகிறவங்களாம் இச்சை பேசத்தால கள்ள மார்க்கத்தால் ஆக்குவானா. அப்போ நம்ம துரோகிகிற நம்ம தேவனோடு கூட விஷயத்துலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்களே பலர் அவனுக்கு சொந்தமாக போகலாம். தேவனோடு கூட உடன்படிக்கை, ஞானஸ்தான உடன்படிக்கை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட உடன்படிக்கை பண்ணி தேவனோடு கூட இருந்தவங்களே அவங்களே இந்த இச்சையை பேசினால் காசு தரேன் பணம் தரேன்னு கள்ள மார்க்கத்தான் ஆக்கிடுவாங்களாம். அந்த டைமில் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க பாருங்கள், அவங்கள் அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ரொம்ப முக்கியம். 32ஆம் வசனம், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் நீங்களும் நானும் தான். நம்ம ஜெபிக்கணும், நாம் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். இந்த காலகட்டத்தில் நாம் தானியேலை போல பரிசுத்தமாய் வாழணும், உண்மையாக வாழணும். ராஜாக்களுக்கும் தங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் தேவனுக்கும் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. 33 ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் மக்களினாலும் சிறைப்பினாலும் கொள்ளையினாலும் இந்த இனி வரும் காலம் முழுசும் பாருங்கள், எங்கேயாவது ஒரு பக்கம் யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பேப்பரில் ஒரு பக்கம் யுத்தத்தின் செய்தியை கேட்டுக்கொண்டே தான் இருப்பீங்க. இனி யுத்தம் முடியும் சமாதானம் வரும்னு சொன்னால் நம்பாதீங்க. கடைசி வரைக்கும் இனி யுத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்க போது. யுத்தம் கூடுதல் ஆகிட்டு தான் போகுது. ஆனால் இவங்க என்ன அங்கே இச்சகம் பேசுவாங்க, கொஞ்ச நாளைக்கு உடன்படிக்கை பண்ணி கொஞ்சம் சமாதானமாக காட்டுவாங்க, திரும்பவும் அந்த சமாதான உடன்படிக்கை உடச்சிக்கிட்டு சண்டை போடுவாங்க. மறுபடியும் அடுத்த ராஜா வருவான். அடுத்த ராஜா வந்ததுக்கப்புறம் இந்த ராஜா கொஞ்சம் அப்படி போகும். ஒருத்தன் மேலே வருவான், ஒருத்தன் கீழே போவான். அப்புறம் உடன்படிக்கை போடுவாங்க, உடன்படிக்கை மீறுவாங்க, சண்டை போடுவாங்க, ஆயிரக்கணக்கான நாட்டில் சாக கொடுப்பாங்க. ஐயோ பாவம். இப்படி விழும்போது சகாயம் இச்சக வார்த்தையோடு அனைவரும் ஒட்டி கொள்வாங்களாம். அறிவாளிகளை புடம்புழுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதுக்கும் வெண்மையாக்குறதுக்கும் சில விழுவார்களாம். முடிவு கால பரியந்தம் இப்படி தான் இருக்கும். குறித்த காலம் வரை இன்னும் நாள் செல்லும். அவசரப்படாதீங்க, இயேசு வருவார். இதனால் இதில் யுத்தங்களையும் செய்தியும் கேள்விப்படுவீங்க நடக்கும். அப்புறம் 36 ஒரு ராஜா, வெறுமன ராஜான்னு ஆரம்பிச்சுக்குது. வடக்கு ராஜாவோ தெற்கு ராஜாவோ ஒரு அவன் அந்தி கிறிஸ்து. தனக்கு இஷ்டமானபடி செய்வானா, தன்னை உயர்த்துவானா, எந்த தேவனையும் தன்னை பெருவன் ஆக்குவானா.
அவன் தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். ரொம்ப தென்னவெட்டா பேசுவாங்கிறாங்க பாருங்க. பெருமையா, அகந்தையா, எவரையும் மதிக்காம, கர்த்தரை மதிக்காம, இயேசு கிறிஸ்துவை குறித்து மதிக்காம, அவரை பற்றிய கேவலமாக பேசுவானா. தம்முடைய பரிசுத்த ஜனங்களை குறித்து கேவலமாக பேசுவானா. அவனுக்கு வந்து காரியங்கள்லாம் கைகூடி வருமா, நிர்ணயிக்கப்பட்டதெல்லாம் நடந்தேறுமா. அவன் பிதாக்களின் தேவரை மதிக்க மாட்டானா. ஸ்திரீகளின் ஸ்நேகம், கல்யாணம் கட்டாதவனா இருப்பானா. ஸ்திரீகளின் ஸ்நேகத்தையும் இந்த தேவனையும் மதிக்க மாட்டானா. எல்லாவற்றையும் தன்னை பெரியவன் ஆக்குவானா. அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்தில் கனம் பண்ணுவானா. அப்போ எந்த பிதாக்களின் தேவனை, உண்மையான தேவனை ஆராதிக்க மாட்டான். ஆனால் அவன் என்ன செய்யறான், அவன் வந்து விக்கிரகங்களை மேன்மைப்படுத்துவானா. பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளினாலும் ரத்தங்களாலும் உச்சிதமாக அவஸ்தான் கனம் பண்ணுவானா. விக்கிரக தேவர்களை கும்பிடுவானா. விக்கிரகங்கள் கல்லையும் மண்ணையும் பொண்ணு வெள்ளி அவைகளுக்கு முக்கியப்படுத்துவானா. அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காக அந்நிய தேவனுக்காக செய்வது என்ன என்றால் அவளை மதிக்கிறவர்களுக்கு மகா கனம் உண்டாக்குவானா. இந்த விக்கிரகங்களுக்கு யாரெல்லாம் மதிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த நாட்களில் ரொம்ப ஓஹோன்னு இருப்பாங்களாம். இவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறவன்னு புரியுது அவங்களுக்கு. அவள் அநேகரை ஆளும்படி செய்வானா. அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்கு அவளுக்கு வித்துருவானா. இப்போ இந்த ராஜா உண்மையான தேவனை மதிப்பதில்லை, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை மதிக்கிறது இல்லை. வானத்தையும் உண்டாக்கின கர்த்தருக்கு விரோதமாக பேசுவானா. இவன் கல்லையும் மண்ணையும் விக்கிரகங்களை முக்கியப்படுத்துவானா. அந்நிய தேவனுக்காக செய்வானா. அவைகளை மதித்து அவைகளுக்கு பூசை பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு கனம் கொடுப்பானா. அவர்களில் பலரை அநேகரை ஆளுகை செய்கிற மாதிரி ஆளுகை செய்கிறதுக்கு அதிகாரங்களை கொடுப்பானா. ஆளுகையில் முக்கியமான இடத்துல அதிகாரிகளாக அதிபதிகளாக வைப்பானா. அவர்களுக்கு தேசத்தை அவங்களுக்கே வித்துருவானா. முடிவு காலத்தில் வென்றால் இப்போ தென் திசை ராஜா முட்டுக்கு நிற்பானா. தெற்கிருந்து ஒரு ராஜா எழும்புவான் ஐயா. வடதிசை ராஜாவும் ரதங்களோடு குதிரைகளோடு கப்பலோடு பெரிய யுத்தம் நடக்குமா. இப்போ இது என்ன நடக்குது, உள்நாட்டு கலவரம் நடக்குமா. அவன் சிங்காரமான தேசத்தில் வருமானா. அநேக தேசம் கவிழ்க்கப்படுமா. ஏதோ மோவாப்பு தப்பிப்போ பிரதானமானவர்களாக இருப்பாங்களா. தன் கையை நீட்டுவானா. எகிப்து தேசம் தப்புவதில்லை. ஆனால் கிழக்கிலும் வடக்கிலிருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணுமா. மிரட்டுவாங்களா. இப்போ என்ன நடக்குது பாருங்க. அவனுடைய மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு போவானா. சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பருவத்தண்டைகள் இன்னொரு இடம் இருக்கு பாருங்க. சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான, அது எந்த தேசம் ஒரு ஒரு குறிப்பு தான் சொல்லியிருக்குது. அப்போ அது ஒரு தீவு. ஆனாலும் அவனுக்கும் ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவனும் முடிவு. தீவில் போய் உட்கார்ந்துருக்கான் ஒரு ராஜா. அவனுக்கு ஒரு முடிவு வருதுன்னு சொல்றாரு ஆண்டவர். இதெல்லாம் சத்திய வசனங்கள். இதெல்லாம் நடக்க போறவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, தேவனுடைய வார்த்தை எவ்வளோ சத்தியம் தெரியுமா. இதில் நான் சில விஷயங்களெல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இன்னும் பரம ரகசியங்கள் அதில் இருக்குது. அது ஆட்களை பேர்களை முதற்கொண்டு உங்களுக்கு நான் என்னால் சொல்ல முடியும். யார் என்னென்ன, இது யாரை குறிக்கிறது, இவருடைய காலகட்டம் எவ்வளோ காலம் போகும், இவருடைய காலகட்டம் என்ன, இவர்களுக்கு பிற்பாடு அடுத்து என்ன வருவார்கள், எல்லாமே எழுதியிருக்கிறது. நான் அவைகளை சொல்லுவேன் என்றால் அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும். எல்லாம் எதிர்காலத்தை குறித்து, இனி நம்ம இந்திய தேசத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன செய்ய நடந்ததும், நம்ம இந்திய தேசத்தில் நடந்ததும் இங்கே இருக்குது. இங்கேயும் வடக்குக்கும் தெற்குக்கும் இங்கேயும் போட்டி இருக்குது. இந்த இந்தியாவிலேயும் அங்கே வடக்கு ராஜாக்கள் வந்தவங்க வடக்கிலேருந்து மேலே எழுமணம் உண்டு, தெற்கிலேருந்து எழுமணம் உண்டு. ஆனாலும் வடக்கில் உள்ளவங்க பலத்து போனதும் உண்டு, தெற்கு உள்ளவங்க சிறுத்து போனதும் உண்டு. ஆனாலும் தென் திசை ராஜா ஒரு காலத்தில் மேலே வர்றதும் உண்டு. இது எல்லாத்தையும் நான் விளக்கமாக சொல்ல முடியும். இது பெரிய ரகசியங்கள் இருக்குது. இதில் அரசியல் ரகசியங்கள் இருக்கிறது, ராஜாங்க ரகசியங்கள் இருக்கிறது, திருச்சபையின் எதிர்காலங்களை பற்றி இருக்கிறது. நம்முடைய தேவன் சகலவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவன். ஆனால் என்னன்னா அதில் சங்கேத மொழிகளில், அதாவது புரிந்து கொள்ள முடியாத தீர்க்கதர்சன வார்த்தைகளால் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களும் தேவனுடைய ஆவியை பெற்றதால் விசேஷித்த ஞானம் பெற்றவர்களாலும் புரிந்து கொள்ள முடியும். நான் இதை இவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். இனி ஒருவேளை இதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேளுங்கள். நான் உள் அந்தரங்க விஷயங்களை, அதில் இருக்கிற ஆழமான மறைபொருள்களை, ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜாக்கிரதையாக இருப்போம். தலைகளை உயர்த்துங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர்தான் சர்வ பூமியின் ராஜா. அவரே தேவர்களுக்கெல்லாம் தேவனும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவும் ஆனவர்.
அவரை நீங்களும் நானும் தெய்வமாய் கொண்டிருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. தானியேல் 11வது அதிகாரத்தில் இந்த கடைசி காலங்களில் நடக்கிறதான யுத்தங்களை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். நம்ம தென் திசை ராஜா, வடதிசை ராஜா, ஒன்றும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஆனாலும் இந்த நாட்களில் நடக்கிறதான காரியங்களை குறித்து ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறதான இந்த சத்தியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதான காரியத்தை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். குறித்த காலத்துக்குரிய தரிசனம் என்ன செய்யப்பட்டிருக்குது, இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது, முடிவிலே அது விளங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். ஆனால் என்ன செய்வாங்களாம், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். வேத வசனத்தை என்ன செய்வாங்க, இப்போ என்ன செய்திருக்கு, எங்கேனாலும் வேத வசனங்கள் போதிக்கப்படுகிறத நம்ம இதில் இந்த கடைசி நாட்களில் நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, கடைசி நாட்களில் என்ன செய்யப்போது, பட்டயம், பஞ்சம், சிறையிருப்பு, கொள்ளை நோய், அக்கினி, யுத்தங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது, வரப்போகிறதுங்கிறது பார்க்குறோம். இதற்கெல்லாம் நம்ம தப்பித்து கொள்ளத்தக்கதாக சொன்னதான வேத வசனத்தின்படி நம்ம என்ன செய்வோம், தேவனை அறிந்தார்கள் அதற்கேற்றார் போல என்ன செய்வாங்க, திடன் கொண்டு நடந்து கொள்வது போல நாம் நடந்து கொள்வோம். ஜோமனும் ஏசப்பா கிருபை இரக்கம் தான் எங்கள் நல்ல பிதாவை இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் முன் அறிவித்து அப்பா தானியேலுடைய காலத்தில் அப்பா நீர் அம்மேனப்பா ஸ்தோத்திர தானியேலுக்கு வெளிப்படுத்தின எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை அறிந்தவர்களப்பா, நாங்கள் தைரியம் கொண்டு இவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நடந்து கொள்ள, விழிப்புள்ளவர்களாக, ஆமேன், எச்சரிக்கையுடையவர்களாக அப்பா கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. அதற்கேற்றாற் போல நடந்து ஆமேன் அப்பா எந்த விதத்திலும் நாங்கள் கத்தா வழி போகாதபடிக்கு, பின்னடைந்து விடாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு கத்தா தைரியமாக இருந்து ஆமேன் உமக்காக காத்திருக்க, உமக்காக வைராக்கியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.